அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், வாட்டர் ஆப்பிள் இது ஒரு கேஜி வந்து 100 ரூபா வாங்கினோம். எங்கள் ஓன வீட்டில் கொடுத்தாங்க. அவங்களுக்கு தோட்டம் இருக்குது, அங்கேருந்து பேசிட்டு வந்தாங்க. கேஜி 100 ரூபான்னு கொடுத்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக அருமையாக இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம், நன்மைகள் நிறைய இருக்குது. இதை வந்து ஜூஸ் போடலாம், ஊறுகாய் போடலாம். சிலருக்கு வந்து இதை அப்படியே சாப்பிட்லாம் தான் தெரியும், சிலர் வந்து என்ன பண்ணு தெரியாது, சாப்பிட்றது மட்டும் செய்வாங்க, சிலருக்கு தெரியாது. இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு ஊறுகாய் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு முறை ஜூஸ் போடணும். இப்போ இந்த முறை பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டு ஒரு பெட்டல் தான் செய்வோம். எப்படி செய்யலான்னு பாங்க. நம்ம இதை க்ளீனாக வந்து இந்த காம்பு கட் பண்ணிட்டு நம்ம க்ளீனாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து பெல் ஆப்பிள்னு கூட சொல்லுவாங்க. சில பார்த்திங்கன்னா இந்த மேலே கீழே பெருசாக இருக்கும், மேலே சின்னதாக இருக்கும், பெல் ஆப்பிள் அப்படி கூட சொல்லுவாங்க சில பேர். வந்து பலவிதமான பேர்கள் உண்டு. ஓகேங்களா, சூப்பராக அருமையாக இருக்குது. நம்ம க்ளீனாக கட் பண்ணிடலாம். இப்போது இது உள்ளே வந்து விதைகள் இருக்கும், ஒரு டைம் விதை இருக்காது. அதை நம்ம கட் பண்ணி பாருங்கள், இந்த விதைகள் வந்து இருக்குங்க. இதை வந்து தனியாக எடுத்துடலாம். தனியாக எடுத்துகிட்டு நம்ம பீஸ் எந்த சைஸ் வேணுமோ நம்ம அந்த சைஸில் கட் பண்ணிடலாம். இதை ஓகேங்களா, நீட்டாக வர கட் பண்ணலாம், போதுமாகும். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் தேவையில்லை. ஒரு பீஸை வந்து 8ஆக கட் பண்ணிடலாங்க. அதே போல் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். அதில் விதைகள் இருக்கும், அந்த விதைகள் வந்து நீக்கிடுங்க. ஓகேங்களா, சிலது வந்து விதைகள் இருக்கும், அதில் இருக்காது. அதே போல் நம்ம எல்லாத்தையும் இங்கே வந்து கட் பண்ணிடலாங்க. ஓகேங்களா, வாட்டர் ஆப்பிள் பீஸ் தான் கட் பண்ணிட்டோம். தேவையான கட் பண்ணி க்ளீனாக கழுவிட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி பெட்டல் செய்யலாம் பார்க்கலாம். ஓகேங்களா, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான உப்பு எடுத்துக்கலாங்க. கடுகு கலப்பு, காய்ந்த கருவேப்பிலை, வெங்காயம், இது வந்து கொத்தமல்லி, எலுமிச்சை சாறு புளிப்புக்காக சேர்க்குறேங்க. ஓகேங்களா, இதில் வந்து புளிப்பு வந்து தன்மை இருக்கா இருந்தாலும் இந்த எலுமிச்சை சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா, நீங்கள் தேவைப்பட்ட தக்காளி போட்டு கூட செய்யலாம். நாங்கள் தக்காளி போடாமல் செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சுங்க, எண்ணெய் சூடாகுது. காஞ்சிச்சு, கடுகு கலப்பு போட்டுடலாங்க. வெங்காயம் போட்டுடலாங்க. வெங்காயம் அவ்வளோ ஃப்ரையாக இருக்குது. காஞ்ச கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொத்தமல்லியும் போட்டாச்சுங்க. இதையும் போட்டு நல்லா வந்து பண்ணிங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போது வாட்டர் ஆப்பிள் போட்டுடலாம். இது தண்ணியும் ஊற்றலாங்க. அதுலேயே வந்து 95% நீர் சத்து இருக்குது. அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆகிடும். கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே மிளகாத்தூள் சேர்த்துடலாம். ஓகேங்களா, நல்லா ஃப்ரை ஆகிடும். வாட்டர் ஆப்பிள் பாதி வதங்கியிருக்கு. மிளகாத்தூள் மஞ்சள் போட்டுடலாம். மிளகாய் தூள் நீங்கள் தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு போடுறாங்க. 1 டீஸ்பூனு நீங்கள் தேவையான அளவு போட்டுங்க. ஓகேங்களா, மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுடலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போடாச்சு. நல்லா கலக்கலாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இந்த எலுமிச்சம்பழம் லாஸ்ட்டில் எலுமிச்சம்பழம் சேர்க்க போகிறோம். எலுமிச்சம்பழம் சாறு இருக்குது, சேர்க்க போகிறோம். காரம் தேவையான அளவு போட்டுங்க. ஓகேங்களா, எல்லாம் நல்லா வதங்கிடுங்க. தண்ணியெலாம் ஊற்றவே தேவையில்லைங்க, அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. மீட் சத்து அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, நல்லா வேகட்டும். சூப்பராக நமக்கு காயோட பெட்ரோல் இது வந்துடுச்சு. இன்னும் 5 நிமிஷத்தில் இறக்கிடலாங்க. இவ்வளோ தாங்க. 2 வரமிளகா கூட போட்டுருங்க. அப்படியே லாஸ்ட்டாக எலுமிச்சம் சாறு போட்டு அதுக்கப்புறம் இந்த உப்பு, காரம், புளி 3 கரெக்டாக செக் பண்ணிட்டு அப்படியே இறக்கிடலாங்க. ஓகேங்களா, எலுமிச்சம் சாறு போட்டுடலாங்க. ஒரு 2 பழம் எடுத்துடணும். ஓகேங்களா, நல்லா கலக்கி விட்டுங்க. இன்னும் 2 நிமிஷத்தில் இறக்கிடலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உப்பு, காரம், புளி 3 செக் பண்ணிட்டு அப்படியே இறக்கிடலாம். ஓகேங்களா, சூப்பராக கலர் அருமையாக வந்துடுச்சு. சூப்பராக ஆகிடுச்சிங்க. உப்பு, காரம் 3மே கரெக்டான முறையில் இருக்குது. அருமையான கலர் வந்துடுச்சு. அப்படியே இறக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுடலாங்க. செம்ம டேஸ்ட்டில். ஓகேங்களா, வாட்டர் ஆப்பிள் சூப்பர் ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்டு பார்த்துடலாம்.
உப்பு காரம் புளி மூணுமே கரெக்டான உள்ள இருக்குது. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தகுந்த சேர்த்துடலாங்க. இவ்வளோ தாங்க. நீங்களும் வாட்டர் ஆப்பிள் இருந்தால் இதே போல் செஞ்சு பாருங்கள். இது ஃபஸ்ட்டில் வந்து கேரளாவில் தான் கிடைக்கக்கூடிய ஒரு பழங்க. இப்போ நம்ம ஊருங்களையும் இந்த பழம் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? கேரளா இருந்தால் ஃபஸ்ட்லாம் வரும். இப்போ நம்ம பக்கம் விளைய ஆரம்பிச்சிச்சு. செடி நிறைய பேர் வச்சுருக்காங்க, வந்துகிட்டு இருக்குது. நீங்களே செடி வச்சு பாருங்கள் நிலம் இருந்தால். ஓகே கேஸ், வீடியோ பற்றி லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நீங்களும் வாட்டர் ஆப்பிள் இருந்தால் இதே போல் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டா செம்ம டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது வந்து ஊறுகாய் போடலாம், உங்களை போடலாம், ஜூஸ் போடலாம், அல்வா செய்யலாம். அப்படி பல விதமான ரெசிபி செய்யலாம். சில அப்படியே சாப்பிட்றது நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ ரெசிபி செய்யலாம். நன்மைகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா கேஸ் ஆஃப் பண்ணால் ஒரு போல் மாற்றிடலாம். அப்படியே சாப்பிட்றது சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தீங்க. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்ச அந்தரான ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாட்டர் ஆப்பிள் பெரட்டல் சூப்பராக அருமையாக செய்துட்டோம். நீங்களும் வாட்டர் ஆப்பிள் வீட்டில் இருந்தால் இதே போல் செய்யுங்க. செம்ம டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நன்றி. அனைவருக்கும் மட்டும் வாட்டர் ஆப்பிள் வந்து நம்ம ஊறுகாய் செய்யலாம், பெரட்டல் செய்யலாம், அல்வா செய்யலாம். ஓகேங்களா? ஜூஸ் போடலாம், இன்னும் பல ரெசிபியும் செய்யலாம். நன்மைகள் அதிகமாக இருக்குது. அதனால் அடிக்கடி சாப்பிடுங்க, செய்யுங்க. எல்லோரும் ஆரோக்கியம். ஓகே காய்ஸ்.